கங்குவா டைரக்டர் சித்து சிவா இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன், அதாவது தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தரமான திரைப்படம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்து ஒரு பேன் வேர்ல்டு மூவி, கிட்டத்தட்ட 38 லாங்குவேஜ்ல நாங்க தியேட்டர் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரியல. 10 லாங்குவேஜ் சொன்னாங்க. 10 லாங்குவேஜ்ல வந்துச்சா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து அதை பத்தி அவங்க பேசவே கிடையாது. இந்த கங்குவா திரைப்படம் எப்போ ஓடிடில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2 டேர்ம்ஸ்ல இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு 4 வாரம் கழிச்சு உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ்ல வரும். ஹிந்தி வெர்ஷன் வந்து ஒரு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். தமிழ் சினிமால இருந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸ்னா அது கங்குவா மட்டும்தான். ஏன்னா நார்த்ல எந்த ஒரு மல்டிபிளெக்ஸ்லயும் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் வெளியானது கிடையாது. முதல் முறையா ஒரு ரெக்கார்டட் ஸ்கிரீன் கவுண்ட்ல வெளிவந்த திரைப்படம் கங்குவா. எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படத்தை 100 ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருந்தாலே போதும். ஏன்னா இங்கேயே பெருசா என்ன தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஆகல. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. படமும் வெளிவந்து மிகப்பெரிய டிசாஸ்டர். கிட்டத்தட்ட லாஸ் மட்டுமே 150 கோடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்போ இந்த படத்தை பெரிய விலைக்கு அவங்க பிசினஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாமே இப்போ ரீஃபண்ட் பண்ற மாதிரி தான் இருக்காமா. எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய லாபமா அமைஞ்சது என்னன்னா 150 கோடி லாஸ். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போன ஒரு திரைப்படம் இந்த கங்குவா. கங்குவா திரைப்படம் பிரைம்ல எப்ப ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 8ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த படம் இப்போதைக்கு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆக போதாமா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ்ல வரப்போகுது அப்படின்ற விஷயத்த இப்போ அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்கல, பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஏன்னா ஏற்கனவே சம்பவம் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கல அப்படின்னு சொன்னா பிரைம்ல நவம்பர் 8 வரப்போகுது. பிரைம்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது. மேபி அந்த ட்ரிம்டு வெர்ஷன் தான் இப்போ பிரைம்ல வரும்னு நினைக்கிறேன். அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரிம்டு வெர்ஷன் வருதா இல்ல ஃபர்ஸ்ட் வந்த தியேட்ரிக்கல் வெர்ஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எக்ஸ்டெண்டட் கட்டா கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா படத்துடைய ரன் டைம் காரணமா நிறைய காட்சிகளை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் டெலிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து ப்ராப்பரா இந்த படத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்த கதையை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.